ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 40க்கு 35 வீடு தான் காங்கிரீட் பைப் போட போகிறோம். கீழே ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ்லாம் வர வீடியோவில் பார்த்துருப்பீங்க, உடச்சி பைப் போட்டிருப்போம். அதில் இன்னொரு வீட்டில் வந்து மாடியில் வந்து ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு நார்மல் பெட்ரூமு, ஒரு வரண்டா, ஒரு போர்ட்டிகோ வித் ஸ்டேர் கேஸோட சான்லியர் மற்ற மாதிரி லைட்டோடு உள்ளது. 2 பெட்ரூம்லையுமே அட்டாச்மெண்ட் பாத்ரூம்ஸ் இருக்குது. அதுக்கு தான் நம்ம ரூஃப் பைப் போட்டுட்ருக்கோம். இப்போ மாஸ்டர் பெட்ரூமை பார்த்திங்கன்னா 2 ஃபேன் பாக்ஸு, 4 ஸ்பாட்லைட் பாக்ஸு, பாத்ரூம்குள்ளே ஒரு ஸ்பாட்லைட் பாக்ஸ் வச்சுருக்கோம். இன்னொரு பெட்ரூமில் பார்த்திங்கன்னா 2 டெப்த் பாக்ஸ் எல்இடி, ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். வரண்டாவை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாக்ஸ், 2 எல்இடி வச்சுருக்கோம். ஸ்டேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாக்ஸ் மட்டும் சான்லியர் தொங்க விடுறதுக்கு வச்சுருக்கோம். ஓப்பன் போர்ட்டிகோவை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபேன் பாக்ஸு, 3 பக்கம் ட்ராப்ஸ் மட்டும் இறக்கி விட்ருக்கோம். பொதுவாக பொறுத்த வரைக்கும் எல்லா ரூம்லையுமே நம்ம மேக்ஸிமம் வந்து 4 பக்கம் ட்ராப்ஸ் இறக்கி விட்டுறணும். இறக்கி விட்டுட்டா தான் நம்மளுக்கு எங்கிட்ட எந்த பாயிண்ட்டு தேவையோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஏசிக்கோ, டியூப் லைட்டுக்கோ, ஹோல்டருக்கோ, ரூம் சுவிட்ச் போர்டு கண்ட்ரோலுக்கோ எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட முடியும். அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கு. கேபிள் டிவிக்கு ஸ்டாண்டிங் தூக்கி விட்டுட்டுருக்கு. இவங்க வந்து ஹோம் தேட்டர்ஸ் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம ஹோம் தேட்டர் போடல. காரணம் வந்து ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் ஹோம் தேட்டர் சிஸ்டம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால பண்ணிகிட்ருக்கு. எப்பயும் நம்ம பாயிண்ட்டை வந்து மெஷர்மெண்ட் டேப்பில் மொத்த அவுட்டர் டு அவுட்ரு வந்து டேப் மார்க் பண்ணி நம்ம சென்ட்ரு பிடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். அதாவது 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அதிகபட்சம் 2 இன்ச்சு ஸ்லாப்பில் ஒதுங்கியிருந்தால் பரவாயில்ல. இப்படி இந்த மாதிரி கம்பி தட்டாமல் நீங்கள் மார்க்கிங்க்கு இந்த பக்கம் வச்சிங்கன்னா கீழே முட்டு பிரிச்சுட்டு நம்ம பூச்சி முடிஞ்சவொன்னே பார்க்குறப்ப வந்து மொத்த ரூமுக்கு சென்டராக எப்பயுமே இருக்காது, ஒதுங்கி இருக்கும். 1/2 அடி இருக்கும். 1 இன்ச்சு 2 இன்ச்சு ஒதுங்கி இருக்கிறது என்றைக்கும் பிரச்சனை இல்லை. 1/2 அடி ஒதுங்கியிருந்தால் நம்மளுக்கு துண்டாக தெரியும், அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி அதை பார்த்துக்குங்க எப்பயுமே. அதே மாதிரி 4 ரங்கல சுவராக இருந்தாலும் 3/4 அடி சுவராக இருந்தாலும் 1/2 இன்ச்சு கேப்புக்கு உடைங்க. அதாவது சுவரில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு பைப்பு உள்ளே போயிருக்கணும். அப்போ தான் நம்ம சிப்பிங் பண்ணி அதாவது சுவத்தில் கட்டிங் மிஷின் போட்டு அறுத்து உடச்சி கன்சல்டிங் போடுறப்ப பைப்பு வெளியில் தெரியாமல் இருக்கும். இல்லைனா பூசுறதுக்கு வந்து அதிகமாக கலவை கணம் ஏற்றுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் இந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணிக்கிடணும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லா பாக்ஸுக்குமே அட்டை வந்து நம்ம வைக்கணும். அதாவது பாதி பேர் நியூஸ் பேப்பர் வைப்பாங்க. அதாவது நம்ம ஃபேன் பாக்ஸுக்குள்ளே இப்போ டெப்த் பாக்ஸ் ஸ்பாட்லைட்டுக்குன்னா மூடி இருக்கும், பிரச்சனை கிடையாது. அப்படி மூடி இல்லாமல் இருக்கிறது வந்து ஃபேன் பாக்ஸ். அதுக்குன்னா உள்ளே நல்லா நம்ம அதில் இருக்கிற கவரே உள்ளே நல்லா வச்சு விட்டுட்டு அட்டையை இந்த நேரத்தில் வைக்கக்கூடாது. மார்னிங்கில் இப்போ நாளைக்கு காலையில் காங்கிரீட்டு போட போகிறாங்கன்னா நம்ம அன்னைக்கு காலையில் வர்றப்போ வந்து தான் அட்டை வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கம்பிக்கும் கீழே ரன்னர் கல்னு ஒரு சின்ன சிமெண்ட்டு கல் மாதிரி இருக்கும். சில பேர் ஜல்லி வைப்பாங்க. அது தூக்குறப்போ வந்து நம்ம இப்போயே பேப்பர் வச்சிட்டோம்னா பாக்ஸும் பேப்பரும் இருக்காது. அதனால் அதை தூக்கி முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ கேப் இருக்கோ அதுக்கு தக்கன 2-3 அட்டையை மடச்சி வச்சுட்டா நல்லது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட்டுக்கு ஆண்டி நம்ம உடச்சது, பைப்பு கேப்புக்காண்டி உடச்சது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம களிமண்ணாக இருந்தாலும் சரி, செம்மண்ணாக இருந்தாலும் சரி, லைட்டாக தண்ணியில் குழச்சி வச்சுட்டோம்னா கான்க்ரீட் வந்து கீழே போகாது. இந்த ஸ்ட்ரைட்னஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வரண்டாவில் போட்டுருக்கோன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு. அதே மாதிரி எல்லா ரூம்லேயுமே லாஃப்ட் இருக்கும். சில பேர் 18 இன்ச்சு 1/2 அடி வைப்பாங்க, சில பேர் வந்து 2 அடி வைப்பாங்க. அந்த லாஃப்ட்டை கழிச்சிட்டு தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு பண்ணி ரூம் கண்ட்ரோல் ஃபேன் பாக்ஸுக்கு அந்த ததாப்பில் ஸ்பாட்லைட் பாக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபுல் வியூ பார்க்குறீங்க. ஃபுல் வியூ பார்க்குறப்பே உங்களுக்கு ஓரலாக தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாகவும் ஸ்ட்ரெயிட்டாகவும் பைப் இருக்குன்றது. இதெல்லாம் எப்பயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இப்படி எல்லா ரூம்லேயும் ட்ராப்ஸ்னால் நம்ம இறக்கி விட்டுட்டு ஒவ்வொரு ரூம்ஸ்லேருந்து ஒவ்வொரு பைப்பு மெயின் கண்ட்ரோல் டிபி பாக்ஸ் வந்து எங்கனக்குள்ளே நம்ம வைக்கிறோமோ அந்தந்த ரூமுக்கு ஒவ்வொரு பைப் போட்டால் தான் தனித்தனி சர்க்கியூட்டாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொன்றா நம்ம தனித்தனியாக போட்டுக்கணும். உடச்சி பைப் போடுறப்ப பக்கத்தில் பின்னாடி ரூமும் முன்னாடி ரூம்லனா வந்து ஒரு பாத்ரூமாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து பெட்ரூமாக இருக்கட்டும், கேப்னஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம உடச்சி வந்து பண்ணிக்கணும். சப்போஸ் ரூஃபில் வந்து நம்ம காங்கிரீட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கு தள்ளுறப்போ போலேன்னா அந்த பக்கத்து ரூம் வழியாக நம்ம லைன் எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் காங்கிரீட்டு பைப்பை பொறுத்த வரைக்கும் 1 இன்ச்சியே யூஸ் பண்ணுங்கள். 3/4 இன்ச்சியை வந்து இந்த ஒரு 2 வயர் போகிற மாதிரி ஸ்பாட்லைட் இருந்தால் மட்டும் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கம்ப்ளீட்டடாக வந்து 1 இன்ச்சு பைப்பை யூஸ் பண்ணுங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்பாட்லைட்டுக்கு மட்டும்தான் 3/4 போட்டிருக்கோம். ஸ்டாண்டிங்கு ஒரு 2-3 ஸ்டாண்டிங் எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. எதுக்குனாலும் நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம், லைட்டுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ கடைசியாக போட்ட 2 வீடியோக்கு வியூஸும் போல் லைக்கும் போல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபர் தான் ஒவ்வொரு வீடியோஸ்க்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க. ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிட்டர்னிங் வியூஸ் போக மாட்டேன்றது, நியூ வியூவர்ஸ் தான் பார்க்குறாங்க. எல்லாருமே ஸ்வைப் பண்ணாமல் நல்லா ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அது நம்மளுக்கு எனர்ஜியாக இருக்கும். இப்போ ஃபுல் வியூ பார்க்குறீங்க. உங்களுக்கு ஓரளவு நான் எல்லா சிஸ்டத்தையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு வேலைக்காக இருந்தாலும் சரி அதுக்கு நான் ரீப்ளை கண்டிப்பான முறையில் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.